மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியமானது. நம்ம சாப்பிட்டு நினைக்கிறேன். என்ன அம்மா அப்பா விட மாட்டினோம். என்ன பிள்ளைகள், உங்களுக்காக உயிரை கொடுக்குறவர் அம்மா அப்பாவுக்கு அது என்ன உங்களுக்கு அது இப்போ விளங்காது. நீங்களும் அம்மா அப்பாவை மாறும்போது தான் உங்களுக்கு அது புரியும், விளங்கும். என்ன ஆனால் அது டூ லேட். நாங்கள் அம்மா அப்பாவை சொல்ல கேட்கலையே, அம்மா அப்பாவை நாங்கள் கஷ்டப்படுத்தி விட்டோமே, அப்பாவுக்கு எதிர்த்து கழிச்சு போட்டோமே, அம்மா சொல்லவே நாங்கள் கேட்கலையே என்று கவலைப்படுவீங்க. இப்போ நீங்களும் அம்மா அப்பாவை மாறி உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு சொல்ல கேட்காம குழப்படி பண்ணும்போது என்ன அப்போ தான் விளங்கம். ஆனால் டூ லேட். என்ன ஏன் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில். ஏன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கவோ பிராய்ச்சித்தம் செய்யவோ முடியாது. ஆகவே சாகும் வரையும் இந்த கவலை இருக்கும். என்ன அதெல்லாம் வேண்டாம். என்ன பிள்ளைகள், நீங்கள் நல்ல பிள்ளைகள். என்ன குழப்படி பண்ணக்கூடாது. அம்மா அப்பாட சொல்லு கேட்டு, அம்மா அப்பா தெய்வங்கள் ஆசிரியர் சொல்லு கேட்டு, பெற்றோர் என்ன அது மூத்தோர் சொல்லு கேட்டு நீங்கள் நடக்க வேணும். அதுக்கு முதல் சந்தோஷமாக இருக்கும். என்ன சந்தோஷமாக இருந்தால் தான் இதையும் சந்தோஷமாக செய்யலாம். படிப்பு மிக முக்கியமானது. சரியா படிச்சிடணும். என்ன சோதனை வந்துடும், இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது. என்ன பிள்ளைகள் படிக்க வேண்டும். என்ன ஓகே, நாங்கள் பார்ப்போம் பாடத்தான். ரைட். அப்போ நாங்கள் அபிவிருத்தியின் குறிகாட்டிகள், ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை அது அடைந்ததா இல்லையா என்று பார்ப்பதற்கு நவீன குறிகாட்டிகளும் பழைய குறிகாட்டிகளும் நாங்கள் நாங்கள் அதில் பழைய குறிகாட்டிகளில் தான் நாங்கள் இதை பார்த்துருக்கிறோம். ஒரு நாட்டின் அபிவிருத்தி அடைந்ததா இல்லையான்னு கண்டுகொள்வதற்கான குறிகாட்டிகளில் அளவுகோள்கள் என்ன. அதன்படி நாங்கள் இப்போ மொத்த தேசிய உற்பத்தி, எல்லாவித வருமானம், நாட்டின் மொத்த அபிவிருத்தி என்று நாங்கள் பார்த்தனாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நவீன குறிகாட்டிகள். அப்போ இந்த பழைய குறிகாட்டிகள் தனியே பொருளாதார வளர்ச்சியை மட்டும்தான் காட்டியே தவிர அது எல்லா வளர்ச்சியையும் காட்டவில்லை. முக்கியமாக யாருக்காக இந்த எல்லாமே? இறைவன் இந்த உலகத்தை படைத்ததும் யாருக்காக? மனிதனுக்காக, எங்களுக்காக. என்ன அப்ப இந்த மனிதனை மையமாக கொண்டுதான் எல்லாமே இடம்பெற வேண்டும். என்ன பிள்ளைகள், அந்த வகையில பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு பழைய அளவீடுகள் எல்லாம் என்ன செய்தன? மனிதனை மையமாக கொண்டாலும் அவனுடைய அனைத்து விடயங்களையும் இதை கருத்தில் கொள்ளவில்லை. அவனுடைய பொருளாதாரத்தை மட்டும்தான் முக்கியமாக கொண்டிருந்தது. கைத்தொழில் வளர்ச்சி, அவனுடைய சேவைத்துறை வளர்ச்சி, இது வளர்ச்சி அடைந்திருந்தால் அந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக மட்டும்தான் கொள்ளப்பட்டது. ஆனால் அபிவிருத்தி என்றால் என்னென்று உங்களுக்கு நான் சொன்னேன். அனைத்தும் உச்ச வளர்ச்சி அடைந்து காணப்படுதல், காணப்படுதல் என்றும் கூட சொல்லக்கூடாது, காணப்பட்டு கொண்டு செல்லுதல். ஏன் அபிவிருத்தி என்பதற்கு முடிவல்ல, அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதல்ல, அது வரையறைக்கு உட்பட்டதும் அல்ல. அது தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும், உச்ச வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கும். அவை நேற்று இருந்தது இன்றைக்கு அது பழசா இருக்கு, இன்றையது நாளைக்கு பழசா இருக்கு, மாடல் இல்லாமல் இருக்கு, நவீன மாடல் இல்லாத ஸ்டைல் இல்லாமல் இருக்கு. ஒவ்வொரு நாளுமே புது புது விடயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அது அபிவிருத்தி. அப்போ அபிவிருத்தி என்பது தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து கொள்ளும் செல்லுதல். அது மனிதனை மையமாக கொண்டு அவருடைய அனைத்து நடவடிக்கைகளும், அனைத்து நடவடிக்கை என்னும் போது பிள்ளைகள் பொருளாதாரம் மட்டுமல்ல, கைத்தொழில் சேவைத்துறை வேல் மட்டுமல்ல. பொருளாதாரம் என்பதே, நாங்கள் ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்பதே இந்த மூன்று விடயம் உள்ளடக்கியதான். விவசாயம், கைத்தொழில், என்ன சேவைத்துறை, இதோடு சேர்ந்து தொழில்நுட்பம் விளங்குவது பொருளாதாரம். ஆனால் ஒரு மனிதன் சகலத்துறையும் வளர்ச்சியடைந்து காணப்பட வேண்டுமாயிருந்தால், சகலத்துறையில் என்னும்போது நான் உங்களுக்கு முன்னுக்கே சொல்லி இருக்கிறேன், அவனுடைய ஆடைகள் கூட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது. அவனுடைய உணவு, உடை, சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து அனைத்தோடும் சேர்ந்து ஆடை கூட
ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது. நாகரிகமான பண்பாடான என்ன கலை கலாச்சாரம் மற்றவரை விரும்புகின்ற ஆடைகள் அணியும் போதுதான் அந்த நாடு சீரிய வழியில வளர்ச்சி அடைந்து செல்ல முடியும். ஏனென்றால் அது சமூக கலாச்சாரத்தை பேணுகின்ற நாடாக இருக்க வேண்டும். அப்ப சமூக கலாச்சாரத்தை பேணும் போது ஏனவையெல்லாம் நல்லா இருக்கும். ஆகவே அந்த நாடால வளர்ச்சி அடைய முடியும். அநாகரிகமான உடைகளை உடுத்தி கொண்டு அந்த நாட்டில் அநேகம் பேர் இருப்பார்களா இருந்தால் அது சமூக கலாச்சார சீர்கேடுகளை ஏற்படுத்தும், பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும். எனவே அந்த நாட்டில் சமூக கலாச்சார சீர்கேடுகளும் அதனால் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளாலும் அந்த நாடு சிக்கி தவிக்கும், வளர்ச்சி அடைவதற்கு தடையாக இருக்கும். எனவே அபிவிருத்தி என்பது ஒரு மனிதனுடைய ஆடைகளில் கூட தங்கியுள்ளது. அதே போன்றுதான் அபிவிருத்தி என்பது முன்னரும் உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். அதே தனியே உடலோடு மட்டுமின்றி உடலுக்கு உள்ள இந்த ஆன்மீகத்தோடும் வளர்ச்சி அடைந்து காணப்படும். என்றால் மதங்கள் மனிதனை மிருகங்களாக்காது மனிதனாக்கும், தொடர்ச்சியாக மனிதனாக்கும். அன்பு, கருணை, இரக்கம், பண்பாடு, கலாச்சாரங்கள், தான தர்மங்கள், அமைதி, சந்தோஷம், நிம்மதி, சுபிட்சம் என்ற அடிப்படையில் அந்த மதங்கள் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்லும் போது, அதை கற்றுக் கொடுக்கும் போது அந்த நாடால நிலையான அபிவிருத்தி, நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்கு முக்கியமானதாக இந்த ஆன்மீக பண்புகள் இருக்கும். சரியா பிள்ளைகள்? இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் பிள்ளைகள் நவீன குறிகாட்டி என்றதை பார்க்கும்போது பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன், பிசிக்கல் குவான்டிட்டி லைஃப் இண்டெக்ஸ், பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன் என்ற ஒரு குறியீடும், மனித அபிவிருத்தி சுட்டன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித அபிவிருத்தி சுட்டி என்றும், மனித வறுமை சுட்டி பவர்ட்டி மனித வறுமை சுட்டி என்றும், மனித அமுக்க சுட்டி என்றும் இந்த நவீன அளவுகளை வைத்துக்கொண்டு ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா அடையவில்லையா என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். பார்ப்போம், அப்படி என்று பார்ப்போமா? ஓகே, இதை பார்த்தோம்னு சொன்னால் இங்க பாருங்க அபிவிருத்தி என்பது ரைட் என்னவா இருக்குதாம்? ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குறிகாட்டிகளினால் அபிவிருத்தியின் உண்மை நிலை வெளிப்படுத்தப்பட மாட்டாது. ஏன்? அபிவிருத்தி என்றால் எல்லாமே சேர்ந்ததுதான் அபிவிருத்தி. நான் முன்னுக்கே சொல்லிட்டேன், எல்லாம் சேர்ந்தது அபிவிருத்தி. ஆகவே முன்னுக்கு கூறப்பட்ட அபிவிருத்தி தனிய பொருளாதாரத்தை மையமாக கொண்டுதான் அளவிடப்பட்டது. ஆகவே அது உண்மையான அபிவிருத்தி வெளிப்படுத்தாது. இத்துடன் அதன் மூலம் விருத்தி அடைந்த நடுத்தர குறைந்த அபிவிருத்தி மட்டங்களை மட்டும் அளவிட முடிந்தது. என்ன? பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அதுல தலாவீத வருமானத்தை முக்கியமாக வைத்துக்கொண்டு ஒரு நாடு இந்த தலாவீத $635 மேல பெற்றால் அது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்றும், அப்படியே தொடர்ந்து 7000 அபிவிருத்தி அடைந்த நாடு என்றும், இடைப்பட்டவை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற அடிப்படையில் முக்கியமாக அந்த தலாவீத வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு நாட்டின் அபிவிருத்தியை பெரும்பாலும் அளவிட்டார்கள். என்ன பிள்ளைகள்? ஆனால் அது மட்டும் அபிவிருத்தி ஆகாது. பிற்காலத்தில் அது மேலும் மேம்படுத்தப்பட்டு ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 1990 1999 காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மானிட அபிவிருத்தி சுட்டன் அபிவிருத்தியை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இதை சொன்ன மானிட அபிவிருத்தி சுட்டன் அபிவிருத்தியை அளவிட பயன்படுத்தப்பட்டது. பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன், மனித அபிவிருத்தி சுட்டன், இதுதான் மானிட அபிவிருத்தி சுட்டன் என்று கூறுகிறோம். இது அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. சரியா? விளங்குதா பிள்ளைகள்? இதன் மூலம் அபிவிருத்தியை அளவிடுவதில் இருந்து குறைபாடுகள் நீக்கப்பட்டு அபிவிருத்தியின் உண்மை நிலையை இனம் காணக்கூடியதாக இருந்தது. ஏன்? முன்னுக்கு தனியே பொருளாதாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டுதானே அபிவிருத்தி அளவிடப்பட்டது. மனிதன் சாப்பிட்டானா, அவன் போசாக்கான சாப்பாடை சாப்பிட்டானா, அவன் நோயின்றி வாழுகின்றானா,
அவன் சந்தோஷமா அமைதியா வாழுகின்றானா? சண்டை சச்சரவில் என்று போர் ஆபத்துக்களிலிருந்து இயற்கை அனர்த்தங்களிலிருந்து அவன் சந்தோஷமாக வாழ்கின்றானா? எல்லோருடையும் மனித மாண்போடு வாழ்கின்றானா? என அவன் எல்லோராலும் விரும்பத்தக்க மனிதனாகவும் அதை எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்ற மனிதனாகவும் இருக்கின்றானா? என்ன, இதெல்லாம் சேர்ந்ததுதான் மானுட அபிவிருத்தி. இதெல்லாம் முன்னிய அளவுகோள்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, அதை எடுத்து காட்டவும் இல்லை பிள்ளைகள். ஆனால் மானுட அபிவிருத்தி என்பது இதை அனைத்தையும் உள்வாங்கி இருந்தது. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? அது மட்டுமின்றி நாம் வாழுகின்ற இந்த சூழலில் இருந்துதான் நாங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றோம். எனவே சூழலும் அவசியமானது. சூழல்ல இருந்து நாம் எல்லாவற்றையும் பெறுவதனால சூழல் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும், சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே தான் அதில் சூழலையும் கருத்தில் கொண்டு அந்த சூழலை பாதுகாக்கக்கூடியதாக, எதிர்கால சந்ததிக்கு கையளிக்கக்கூடியதாக, அந்த சூழல் மாசடையாது, அந்த சூழல் மாற்றமடையாது இருக்கத்தக்கதாக இந்த மானுட அபிவிருத்தி என்பது அளவிடப்பட்டது. அதன் மூலம் அளவிடப்பட்டது. அதுதான் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி அல்லது நிலைப்பேண் அபிவிருத்தி என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? அந்த ஆகவே அடிப்படையில் இந்த உண்மை நிலை, இந்த குறைபாடுகள் நீக்கப்பட்டு அபிவிருத்தியின் உண்மை நிலையை இனம் காணக்கூடியதாக இருந்தது. இக்குறிகாட்டி மானுட அபிவிருத்தி அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய குறிகாட்டியாக காணப்பட்டது. இம்மானுட அபிவிருத்தி குறிகாட்டியில் 3 குறிகாட்டிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மானுட அபிவிருத்தி குறிகாட்டிகள்ல 3 முக்கிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, எதிர்பார்க்கும் ஆயுட்காலம். வெப்ப பிறப்பிலிருந்து எதிர்பார்க்கும் ஆயுட்காலம். அடுத்த எழுத்தறிவு, அடுத்த கொள்வன சக்தி. 3ஐ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அது விளங்குத பிள்ளைகள்? முன்னுக்கு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன், அது இப்ப ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். சரி, அப்ப இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையா என்பதை கண்டுகொள்ள முடியும். மீண்டும் ஞாபகப்படுத்துவதா இருந்தால், பிறப்பில் எதிர்பார்க்கும் ஆயுட்காலம், பிறந்ததில் இருந்து அவன் இறக்கின்ற நிலை வயது வரை ஆகக்கூடியது எவ்வளவு வயது வாழ்கின்றான். சில நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் 45, சராசரி 45 வயதோடு இறந்து விடுவாங்க பெரும்பாலும். அதே நேரத்தில் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்தால் 65, 75. ஜப்பான் போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் 90க்கு மேலே வயது. சராசரியா அந்த வயதுல எல்லாரும் இறப்பார்கள், அந்த வயது வரை வாழ்வார்கள். அப்ப ஆப்பிரிக்க நாடுகள்ல ஏன் குறைந்த வயதோடு இறக்கிறார்கள்? ஜப்பான்ல மிக கூடிய வயது வரை எல்லோரும் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், சகலவதும் நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டும். சகலதும் நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டும், போதிய அளவு கிடைக்கப்பெற வேண்டும். சகலதின் போது உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, பொழுதுபோக்கு வசதிகள், என்ன பொருளாதாரம், வர்த்தகம், விவசாயம், கைத்தொழில், சேவைத்துறை, தொழில்நுட்பம், இவை அனைத்தும் நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டும். அந்த நாட்டில் இவை அனைத்தும் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். அதோடு ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக, நிம்மதியாக, அமைதியாக வாழ வேண்டும். எனவே அந்த நாடு சுபிட்சமுள்ள நாடாக இருக்க வேண்டும். போர்களோ அல்லது ஏனைய சண்டை சச்சரவுகளாலோ, சமுதாய சீர்கேடுகளாலோ, சிறுவர் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வதைகளாலோ அல்லது போதைப்பொருள் கடத்தல் பாவனைகளாலோ அந்த நாடு நிறைந்திருக்குமாயின் அந்த நாடு அபிவிருத்தியிலிருந்து வீழ்ச்சி அடையும். அபிவிருத்தி அடைய முடியாதபடி மற்ற நாடுகள் இருக்கும். ஆகவே இவையெல்லாம் இல்லாதிருக்கும் போது
இல்லை என்று நாங்கள் நிஜமாக கூற முடியாத மிக மிக குறைவாக இருக்கின்ற நாடுகள் அபிவிருத்தியில் உச்சக்கட்டத்தில் இருக்கும். அதுதான் ஜப்பான், அமெரிக்கா, ஐக்கிய அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், நோர்வே, ஸ்வீடன், இந்த நாடுகளை நாங்கள் பட்டியலிட்டு கொண்டு போகலாம். இனிமே பிள்ளைகள் இவையெல்லாம் வளர்ச்சி அடைந்து காணப்படும் போது அந்த மனிதனால எங்களால கூடிய 100 வயது வரை எல்லாரும் வாழக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்ப இவையெல்லாம் குறைவாக காணப்பட்டால் பிள்ளைகள் அந்த நாடால வெகு விரைவில் இறந்து விட வேண்டும். ஆப்பிரிக்க நாடுகள் நீங்க பார்க்கலாம், உணவுக்கே அங்க தட்டுப்பாடு. கென்யா, உகண்டா, மத்திய ஆப்பிரிக்கா, ருவாண்டா, என்ன எத்தியோப்பியா, தன்சானியா, இந்த நாடுகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே போன்று மத்திய ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்ல சில நாடுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க தண்ணீருக்கே, பாலைவன நாடுகள் தண்ணீருக்கே கிடையாது, பல கஷ்டம். அதே நேரத்தில் உணவு, அதே நேரத்தில் கொடுமையான வெப்பம், வறட்சி, என்ன இது எல்லாம் மனிதனுக்கு என்ன செய்யும்? அவனை சுகமாகவும் சுத்தமாகவும் அதே நேரத்தில் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ விடாது. எனவே அவனால் கெதியாக இறந்து விட முடியும். சராசரி வயது 45 வயதிலேயே எல்லாருமே பெரும்பாலும் இறந்து விட முடியும். இதே நேரத்தில் ஜப்பான் போன்ற வளர்ச்சி இருந்த குளிர்ச்சி, அங்கே சூழல் கூட குளிர்ச்சியா இருக்கும். இந்த மக்களுடைய இதயங்களும் குளிர்ச்சியானவையாக இருக்கும். என்ன அமைதியான மக்களாக இருப்பார்கள், சண்டை சச்சரவு என்ன விளங்குதா இப்ப? ஆகவே அந்த நாடுகளால் வளர்ச்சி அடைய முடியும். இப்ப விளங்குதா? இப்ப எதிர்பார்க்கும் ஆயுட்காலத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டின் அபிவிருத்தியை அளவிடலாம். அதே போன்று எழுத்தறிவு எல்லாரும் படிச்சிருக்க வேண்டும். முதலும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். கொள்வனவு சக்தி எவ்வளவு நாங்கள் வாங்குகிறோம் என்பது, எவ்வளவு பொருட்களை நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் வாங்குகின்றோம். ஒவ்வொரு நாளும், நாளாந்தம், மாதத்துல, வருடத்துல எவ்வளவு பொருட்கள், என்னென்ன பொருட்களை நாங்கள் வாங்குகின்றோம். எங்களுடைய கொள்வன சக்திக்கு என்ன வேண்டும்? பணம் வேண்டும். பணம் எங்கிருந்து கிடைக்க வேண்டும்? வருமானமாக கிடைக்க வேண்டும். அந்த வருமானம் தொழிலாக இருக்கும். 1-2 பேர் வேலைக்கு செல்லாமல் தொழில் செய்யாமல் தங்களுடைய மூத்தோர் உழைத்ததை வைத்துக் கொண்டிருப்பார்கள், அதை செலவழிப்பார். ஆனால் அது கிரியா முடிந்து விடும் உழைக்காவிட்டால், அதை பெருக்காவிட்டால். ஆகவே அதை பெருக்குவதற்கு, அந்த வருமானத்தை, இந்த சொத்து பத்துக்களை பெருக்குவதற்கு அவர் வேலை செய்ய வேண்டும், உழைப்பில் ஈடுபட வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் வருமானம் இருந்தால் அவருடைய கொள்வனவு சக்தி, வாங்குகின்ற நிலை அதிகரிக்கும். இப்ப எல்லோரும் எல்லா பொருட்களையும் வாங்குகின்ற அடிப்படை தேவைகளை மட்டுமின்றி, உணவு, உடை, உறை மட்டுமின்றி ஆடம்பரமான பொருட்களையும், வாழ்க்கையை இலகுபடுத்துகின்ற பொருட்களையும், வாழ்க்கையை முன்னேறி செல்லுகின்ற நவீன பொருட்களையும் எவ்வளவு பேர் வைத்திருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் வாங்க சித்தமாயிருக்கிறார்கள். ஐபோன் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருவரும் பெரும்பாலும் வச்சிருப்போம். விலை 2 லட்சம் 3 லட்சம். கார், அம்மாவுக்கு ஒரு கார், அப்பாவுக்கு ஒரு கார், அண்ணாவுக்கு ஒரு கார், அக்காவுக்கு ஒரு கார். மோட்டர் சைக்கிள் எங்களோட ஊர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் மோட்டர் சைக்கிள். என்ன படிக்கிறவங்களை தவிர வேலைக்கு போகிற ஒவ்வொரு டைம் மோட்டர் சைக்கிள் இருக்கு. என்ன அப்போ கொள்வனவு சக்தி, அதால பெட்ரோல் வேணும். பெட்ரோல் வாங்குறேன்டா சும்மா விடுமா? வானத்தால் மழை வீழ்ச்சி மேலே விடுமா? காசு வேணும். அப்படின்னா எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் வருமானம் தேட வேணும். அப்ப கொள்வனவு சக்தியை கொண்டும் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை அளவிடலாம். இதுதான் என்ன? பௌதீக வாழ்க்கை பண்பு சுட்டன் என்ற குறிகாட்டி. அப்ப இதன் மூலம் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை அளவிடலாம். எல்லா பிள்ளைகள் அளவிட முடியுமெல்லா? பிறப்பில் எதிர்பார்க்கும் ஆயுட்காலத்தை கொண்டும், எழுத்தறிவு வீதத்தை கொண்டும், கொள்வனவு சக்தியை கொண்டும் அளவிடலாம். எல்லா பிள்ளைகள் ஒரு நாட்டில் எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அந்த நாடு முன்னேற வாய்ப்புண்டு. படித்தவர்களால் தான் உழைக்க முடியும், வேலை எடுக்க முடியும், உழைக்க முடியும். உழைத்தது மட்டுமல்ல, பண்பாடாக வாழ முடியும்.
மனிதனாக வாழ முடியும் அல்லது மிருகங்களாக மாறிவிடுவோம் என்றால் கல்வி அறிவு மூலம்தான். அறிவை மட்டுமல்ல, ஒழுக்க பண்பாடுகளையும் நல்ல கலை கலாச்சாரங்களையும் ஆன்மீக பண்புகளையும் வளர்த்தெடுக்க முடியும். எத்தனை பேர் நாட்டில் கூடுதலாக படித்திருக்கிறார். படித்து என்பது டாக்டர் இன்ஜினியர் வேலை மட்டுமல்ல, பிள்ளைகள் குறைந்ததை எழுத வாசிக்க ஒருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எழுத்தறிவு என்றது இங்கே கவனிக்கப்படுகின்றது. ஆகவே இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை அளவிடலாம். அல்லவா? ஏற்றுக்கொள்கிறீர்களா பிள்ளைகள்? ஆமா, ஏற்றுக்கொள்ளலாம். என ஒரு நாட்டின் அபிவிருத்தி. ஆனால் இது மட்டும் காணாது. நான் பிறகு சொல்லித்தருவேன். அதே போன்றுதான் பிள்ளை. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது உலகை எவ்வாறு பிரித்திருக்கிற உலக நாடுகளை பாருங்க. மானுட அபிவிருத்தி மிக உயர்வான நாடுகள். இரண்டாவது, மானுட அபிவிருத்தி உயர்வான நாடுகள், மிக உயர்வான நாடுகள். அடுத்தது உயர்வான நாடுகள். அடுத்தது இடைத்திரை மானுட அபிவிருத்தி கொண்ட நாடுகள். அடுத்தது தாழ்மட்ட மானுட அபிவிருத்தி கொண்ட நாடுகள் என்று 4 வகையாக உலக நாடுகளை பிரித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன் என்ற குறிகாட்டியின் அடிப்படையில் விளங்குதா? சரிய பிள்ளைகள்? அப்ப மானுட அபிவிருத்தி மிக உயர்வாக உள்ள நாடுகள் அதில் தான் நாங்கள் பார்க்கலாம். ஐக்கிய அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், நோர்வே, ஸ்வீடன், ஜெர்மனி என்று அடுக்கிக் கொண்டு போகலாம். மானுட அபிவிருத்தி மிக உயர்வாக உள்ள நாடுகள். கவனம், மிக உயர்வாக உள்ள நாடுகள். அடுத்தது உயர்வாக உள்ள நாடுகள். அதுக்கு அடுத்த நாடுகளாக அதிக வருமானத்தை கொண்ட மத்திய இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் சிலவும் மானுட அபிவிருத்தியை உயர்வாக கொண்டிருக்கின்றன என்றால் அங்கே வருமானத்தின் மூலம் சகல வசதியும், பெட்ரோலிய வருமானத்தின் மூலம் சகல வசதிகளை நிறைவாக கொண்டிருப்பதனால் அவை உயர்வான மானுட அபிவிருத்தியை எடுத்து காட்டும். என்ன பிள்ளைகள்? அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இடைத்தர மானுட அபிவிருத்தி கொண்ட நாடுகள், தாழ்மட்ட அபிவிருத்தி கொண்ட நாடுகள். இந்த ஆப்பிரிக்க நாடுகளை நாங்கள் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளை பார்க்கலாம். சென்ற ஆண்டில் நாங்கள் பங்களாதேஷ், இந்த பாகிஸ்தான் இந்த நிலைக்கு போயிருந்தோம். இலங்கை கூட அந்த நிலைக்கு வர இருந்தது. நல்ல காலம் காப்பாற்றப்பட்டு விட்டது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், அதே நேரத்தில் மத்திய ஆப்பிரிக்க நாடுகள், இவையெல்லாம் மானுட அபிவிருத்தி தாழ்மட்டத்தில் இருக்கின்ற நாடுகளாக காணப்படுகின்றன. எழுத்தறிவு வீதம் குறைவு, எதிர்பார்க்கும் ஆயுட்காலம் குறைவு, கல்வி அறிவு குறைவு என்ற அடிப்படையில் பார்க்க. இதே நேரத்தில் பெருமைக்குரிய விடயம் எமது நாடான இலங்கை 0.725 மாணவத்து உயர்வாக கொண்ட நாடுகளாக இருக்கிறது. 187 நாடுகளில் 92வது இடத்தை பெற்றிருக்கிறது. 0.715 சுட்டெண்ணை பெறுகின்றது. ஆசிய நாடுகள், அதுவும் தெற்காசிய நாடுகளில் இந்த மானுட அபிவிருத்தி குறிகாட்டியில் இலங்கை உயர்நிலையில் காணப்படுவது பெருமைக்குரிய விடயம். எழுத்தறிவு வீதம் அதிகரித்து காணப்படுகின்றது, கல்வி அறிவு வீதம் அதிகரித்து காணப்படுகின்றது, கொள்வனவு சக்தியும் அதிகரித்து காணப்படுகின்றது. அப்ப 187 நாடுகளில் 92வது இடத்துல இலங்கை இருக்கிறது. ஆசியாவிலேயே, தென்னாசியாவிலே சாக் அமைப்புல முதலாவது நாடாக உயர் மானுட அபிவிருத்தியை கொண்ட நாடாக இலங்கை இருக்கின்றது. அதுக்காக வேண்டி இவை மட்டும் அபிவிருத்தியாது என்று சொன்னான். என்ன, அதுக்காக வேண்டி இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடு என்று சொல்ல, இன்னும் கணக்கு இருக்கு. ஆனால் பழைய குறிகாட்டியை விட சிறந்தது இந்த மானுட அபிவிருத்தி குறிகாட்டி. இந்த வகையில இலங்கை முன்னர் சாக் நாடு உயர்ந்த மானுட அபிவிருத்தி சுட்டணையுடைய நாடாக இலங்கை காணப்படுவதுடன் உயர் மானுட அபிவிருத்தி தொகுதியில் அடங்கிய ஒரே ஒரு சாக் நாடாக இலங்கை உள்ளது. நிதி திட்டமிடல் அமைச்சருடைய அறிக்கை 2013 வெளியிட்ட அறிக்கை. இது விளங்குதா பிள்ளைகள்? அப்ப மானுட அபிவிருத்தி குறிகாட்டினால
ஒரு நாட்டின் அபிவிருத்தியினை அளவிட முடியுமில்ல பிள்ளைகள். அதே போன்று நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், பார்த்தோம்னு சொன்னால் இதுல கேள்வி போட்டிருக்கான், நிலைப்பேண் அபிவிருத்திக்கு வரப்போம். அப்ப இதுல இருக்கிற நீங்க முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா பௌதிக வாழ்வு பண்பு சுட்டன், மாடு அபிவிருத்தி சுட்டன், மனித வறுமை சுட்டன், மனித அமுக்க சுட்டன், இவையும் சிறந்த அளவுகோல்களாய் இருக்கின்றன. இதுல மிக முக்கியமான இந்த ரெண்டும் தான். இதை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டின் அபிவிருத்தியை நாங்கள் அளவிட முடியும். சரியா? அதே போன்று வறுமை அபிவிருத்தி அமுக்க சுட்டன் என்பனவும் துணை புரிகின்றன. ரைட் ரைட். இதை நாங்கள் அடிப்படையாக இதை நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள். இதுல உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு, இதில் நீங்க கவனமா இருக்க வேண்டும். அபிவிருத்தி அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் புராதன நவீன குறிகாட்டியல் இவ்விரண்டினை தருக. முன்னுக்கு நாங்க பார்த்திருக்கோம் தானே, புராதன குறிகாட்டியல் தலாவித வருமானம், கொள்வனு சக்தி. என்ன பழைய நாங்கள் இதை பார்த்தோம். இப்ப உங்களுக்கு நான் பழைய இதுகளை பார்த்து இந்த இருக்க பாருங்க, மொத்த தேசிய உற்பத்தி, தலாவித வருமானம், நாட்டின் மொத்த அபிவிருத்தி, ரெண்டு தான் கேட்டோம். என்ன நவீன குறிகாட்டி 4 இருக்கிறது. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? அதை நீங்க எழுத வேண்டும். அடுத்ததான் என்ன போட்டிருக்கு கேள்வி என்ன இருக்குது? அபிவிருத்தி என்பது நாட்டின் பொருளாதார ரீதியில் ஏற்படும் மேம்பாடு மட்டுமல்ல என்பதை உதாரணங்களுடன் விளக்க வேண்டும். தெரிந்தானே, தனியே ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி பழைய குறிகாட்டியுமே பொருளாதாரத்தை மட்டும்தான் மையமாக கொண்டிருந்தது. பொருளாதாரம் என்னும்போது, ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்னும்போது அது என்னென்ன இடம்பெறும்? கைத்தொழில்துறை, விவசாயத்துறை, சேவைத்துறை, வர்த்தகம், அடுத்தது சேவைகள், இவை உள்ளடங்கியது பொருளாதாரத்துறை. அதோடு சேர்த்து தொழில்நுட்பத்தையும் நாங்கள் சேர்க்கலாம். அப்போ ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடா என்பதற்கு அங்கு விவசாயம் வளர்ச்சி அடைந்திருக்கா, தன்னிறைவாக காணப்படுகிறதா, அதே போன்று கைத்தொழிலும் வளர்ச்சி அடைந்திருக்குதா, அதே போன்று வர்த்தகம் சேவைத்துறைகள் எல்லாம் வளர்ச்சி அடை, சேவைத்துறைக்குள்ள வர்த்தகம் வெறும் வளர்ச்சி அடைந்திருக்குதா, சேவைத்துறை என்பது சகல சேவைகள், அடுத்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறா, இவையெல்லாம் பொருளாதாரத்தை கொண்டதாக இருக்கும். ஆனால் பொருளாதாரம் மட்டும் ஒரு நாட்டின் அபிவிருத்தி அளவிடுமா? இல்லை. ஏன்? அது மனிதனுடைய சகல விதமான முன்னேற்றங்கள், வளர்ச்சி, அதி உன்னத வளர்ச்சியை முழுமையாக எடுத்துக்காட்டாது. அது மானுட அபிவிருத்தி சுட்டனை எடுத்துக்காட்டுமா? அதுல எழுத்தறிவு வீதம், எதிர்பார்க்கும் ஆயுட்காலம், கொள்வனவு சக்தி என்பவற்றை எடுத்துக்காட்டுமா? இல்லை. பழைய பொருளாதாரத்தை மட்டும்தான் எடுத்துக்காட்டும். ஆனால் மானுட அபிவிருத்தி குறிகாட்டி மட்டும் ஒரு நாட்டின் அபிவிருத்தியாலோடுமா? அல்லது பொருளாதாரம் மானுட அபிவிருத்தி மட்டும்? அதுவும் இல்லை. மானுட அபிவிருத்தினால் மட்டும் முழுமையான அபிவிருத்தியை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. ஏன் சொன்ன நான் பிள்ளைகள்? அபிவிருத்தி என்பது சகல விடயங்களையும் உள்ளடங்கும். நான் சொன்னேன் ஏற்கனவே, பொருளாதாரமோ மனித அபிவிருத்தி குறிகாட்டியோ மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய சகல விடயங்களும், உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, சகல விடயங்களோடையும் அவருடைய சுதந்திரமும் அவருடைய உரிமைகள், அவனுக்கு கிடைக்கப்பெற வேண்டியவை, அதான் அந்த உரிமைகள், அவருடைய சுதந்திரம், அவருடைய கடமைகள். உரிமைகளை பெறுகிற ஒவ்வொருவரும் கடமைகளையும் செய்ய வேண்டும். கடமையை செய்யாது வீட்டிலேயோ வெளியிலேயோ நாட்டிலேயோ சண்டை பிடிக்க முடியாது. நாங்கள் அரசாங்கத்தோட சண்டை பிடிக்க முடியாது. நாங்கள் நற்பிரஜைகளாக, நாங்கள் கடமைகளை செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் நற்பிரஜைகளாக வாழ வேண்டும். அதே நேரத்தில் கடமைகளையும் நாங்கள், அதெல்லாம் சேர்ந்ததான் நற்பிரஜை.
எல்லாம் ஒட்டுமொத்தமாக தான் நட்பிரஜை. கடமைகள், கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் சேர்ந்தது தான் நட்பிரஜை எனப்படும். அதில் அறிவு எல்லாம் வரும். அப்போ ஒரு நட்பிரஜையாக நாங்கள் வாழ வேண்டும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் உரிமைகளை கேட்க வேண்டும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி. அதை விட்டுட்டு அரசாங்கத்தில் நாங்கள் சண்டை பிடிக்க முடியாது. எங்களுடைய கடமையில ஒவ்வொருவரும் நாங்கள் உணர்ந்து செயற்பட்டால் நாட்டில் எந்த பிரச்சனைகளும் வராது, பெரும்பாலும் வராது. அது ஜனாதிபதியில இருந்து சாதாரண சிறு குழந்தை வரை ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து தங்களுடைய கடமைகளை செய்வார்களாக இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகல உரிமைகளும் தானாக கிடைக்கப்படும். அதை விட்டுவிட்டு நாங்கள் கடமைகளை செய்யாதே, நாங்கள் உரிமைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு அதற்காக போராடி சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தோமா இருந்தால் எங்களால் அபிவிருத்தி அடைய முடியாது. ஆகவே நிச்சயமா பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன, சின்ன பிள்ளைகள் கள்ளம் கபடமிட்டவர்கள். நீங்க என்ன செய்றீங்க? வீட்டில் அம்மா அப்பாவோட சண்டை, எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் என்று. என்ன, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பான பிள்ளைகளை அம்மா அப்பா சொல்றதை கேட்டு, அம்மா அப்பா என்ன உங்கள்கிட்ட கேட்குறாங்க, வேலைக்கு போ, காசு சம்பளம் எடுத்து வேலைக்கு போ, சம்பளம் எடுத்து கொண்டு வந்து நடத்தா, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போ என்று கேட்குறாங்களா? இதுவும் கேட்டவங்களா? உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் கிஞ்சி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? படிச்சிருங்கோ பிள்ளைகள், படிச்சிருங்கோ. படிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாமே வேண்டி தருவார்கள். நீங்கள் கெட்டிக்காரராக இருக்கும்போது தாங்கள் சாப்பிடாம தாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு பிள்ளை கேட்க எல்லாம் வேண்டி கொடுத்தாங்க. நீங்களும் நல்ல பிள்ளைகளாக படிக்க பிள்ளைகளாக இருந்தால் நீங்களும் அம்மா அப்பாவை எது கேட்க வேணும் எது கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு படிப்பு வேணும். படித்தா தான் அந்த நல்ல அறிவும் வளர்ச்சி அடையும். என்ன பிள்ளைகள் படிப்பு. அப்ப உங்களுடைய பொறுப்பு படிப்பது மட்டும்தான். பெற்றோருக்கு அடங்கி நடப்பது, நல்ல பிள்ளைகளாக வாழும். ஓகே, அப்ப இதை ஒவ்வொருவரும் செய்வார்கள் வீட்டில் இருந்து. அதே மாதிரி நாட்டில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளையும் தங்களுடைய பொறுப்புகளையும் உணர்ந்து தாங்கள் வாழ்வார்களாக இருந்த ஒவ்வொருவரும் நாடும் சுபிட்சம் அடையும், உச்ச வளர்ச்சி அடையும். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே பிள்ளைகள், அபிவிருத்தி என்பது தனியே பொருளாதாரத்தை மட்டும் மையமாக கொண்டிருக்க முடியாது. அது மட்டுமின்றி மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு நல்ல சமூக கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் அவசியமானவை. நம்ம முன்னுக்கு பார்த்தோம், மனிதன் சுதந்திரமாக வாழ வேண்டும், மனித உரிமைகளை பெற வேண்டும், மனிதன் சமத்துவமாக வாழ வேண்டும், மனிதன் தங்குதடையின்றி எல்லா இடமும் போய் வர வேண்டும், மனிதனுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கப்பெறும் என்று பார்த்தனாங்க. அப்படி இருக்கிற நாடு வளர்ச்சி அடைந்த அல்ல சந்தோஷமான நாடு, முன்னேற்றம் அடைந்த நாடு. அதே நேரத்தில் மற்றவரை மதிக்க தெரிய வேண்டும், மற்றவருடைய சுதந்திரத்துக்கும் தடையா இருக்கக்கூடாது. தன்னை அன்பு செய்வது போல் பிறரையும் பக்கத்தில் இருப்பதை அன்பு செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், இரக்கமுடையவராக இருக்க வேண்டும், மற்றவருக்கு மதிப்பளிக்க வேண்டும், மற்றவரை கௌரவப்படுத்த வேண்டும், மற்றொரு கௌரவத்துக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் நாங்களும் வாழ வேண்டும். எனக்கு எனக்கு எழுந்து இருக்கக்கூடாது, எமக்கு எமக்கு அப்படி வாழ வேண்டும். அதே நேரத்தில் நான் முன்னுக்கு சொன்ன ஆடை அலங்காரங்கள், உடுப்பிடவைகள், நகை நட்டுக்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு பிடிக்கக்கூடியதையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சண்டை சச்சரவின்றி வாழக்கூடியதாகவும் சுபிட்சம் அடையக்கூடியதாகவும் உங்களுடைய ஆடை அலங்காரங்களும்
எங்களுடைய பழக்க வழக்கங்களும் அடுத்த எங்களுடைய பண்பாடுகள் கலை கலாச்சாரங்களும் அவசியமானவை. எந்த நாடு கலை கலாச்சாரங்களில் சீரழிந்து போகின்றதோ அந்த நாட்டால் அபிவிருத்தி திடீரென்று கீழே விட முடியும், அல்லது அபிவிருத்தி அடைய முடியாதபடி ஏனைய நாடுகளுக்கு இருக்கு. இவை எல்லாற்றையும் ஒன்று சேர்ந்து நேரிய வழியில் உருவாக்கி கொண்டு செல்வது ஆன்மீக பண்பு, உளப்பண்புகள். அந்த உளப்பண்புகளை வளர்ச்சியடைய செய்வது மதங்கள். விளங்குதோ? அது மதங்கள் நல்வழியை காட்டுகின்றன, எல்லா மதங்களும். ஆனால் அதை பின்பற்றுவரும் அதை போதிப்பவரும் தான் அதுக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்துவதும் சண்டை சச்சரவுகளை உருவாக்குவதுமாய் இருக்கின்றோம். எந்த மதம்தான் சிறந்தது, உண்ட மதம்தான் சிறந்தது என்று சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மதங்கள் எல்லாம் அமைதியானவை, சந்தோஷமானவை, சமாதானமானவை, மனிதனை நேர்வழியில இட்டுச் செல்பவை. அன்பு, இரக்கம், கருணை, காருண்யம், தான தர்மம் என்றெல்லாம் அடுக்கி கொண்டு போலாம் பிள்ளை. இதை கொண்டு வருவது மதங்கள். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனிதனை, ஒரு நாட்டை, ஒரு சமுதாயத்தை சந்தோஷமான சுபிட்சமுள்ள ஒரு சமுதாயமாக, ஒரு குடும்பமாக, ஒரு நாடாக மாற்ற முடியும், ஒரு உலகமாக மாற்ற முடியும். எனவே அபிவிருத்தி என்பது தனியே பொருளாதாரத்துறையோ அல்லது தனிய மாநில அபிவிருத்தி குறிகாட்டியோ மட்டுமின்றி அபிவிருத்தி என்பது எல்லாம் சேர்ந்தது. சமூக கலாச்சார பண்பாடுகள், அதே நேரத்தில் மனித சுதந்திரங்கள், உரிமைகள், கடமைகள், மனித பொறுப்புகள், இதை ஆளுகின்ற அரசியல்வாதிகள், நாட்டின் ஜனாதிபதி இருந்து நிர்வாகத்தை வழிநடத்தி செல்கின்ற நீதிமன்றங்கள் அனைத்தும், காவல் படைகள் அனைத்தும் எல்லாம் அபிவிருத்தியின் கால் உட்படும். இவற்றுடைய சேவைகள் தான், நற்சேவைகள் தான் அந்த நாட்டை அபிவிருத்தி அடைய முடியும். அபிவிருத்தி அடைவது நிலைத்து நிற்கும், நிலைப்பேண அபிவிருத்தியாக இருக்கும், நிலைத்து நிற்கக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியாக இருக்கும் பிள்ளைகள். இதே நேரத்தில் இன்னொன்றும் முக்கியமாக மறக்கக்கூடாத போகும், நாங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் எங்க வாழுகின்றோம்? இந்த பூமி ஒன்று. உலகத்தில் உள்ள சூரியனை சுற்றி வலம் பெறும் அத்தனை கோள்களிலும் புவி ஒன்றுதான். இந்த புவி என்ற கோள்ல மட்டும்தான் மனிதன் உயிர் வாழக்கூடிய அனைத்து அம்சங்களும் நிறைவாக இருக்கின்றன. சந்திரனில் போய் வாழ முடியாது என்றால் அவங்க ஆக்சிஜன் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, குடிக்க நீர் இல்லை. சுவாசிக்க காற்றெல்லாம் விட்டா வாழ முடியுமா? குடிக்க நீர் எல்லாம் விட்டா வாழ முடியுமா? அப்படித்தான் ஏனைய கோள்கள். ஆனால் புவி ஒன்றுல மட்டும்தான் எல்லாமே நிறைவாக கிடைக்கின்றது. ஆகவே மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் உயிர் வாழுகின்றன. எனவே இந்த புவி நிலைத்து நிற்க வேண்டுமா இருந்தால், புவி நிலைத்து நிற்பதில் தான் தங்கியுள்ளது எமது வாழ்வு, எமது நிலைப்பு. ஒவ்வொரு உயிரினத்தினது, மனிதன் மட்டுமின்றி ஒவ்வொரு உயிரினத்தின் நிலைப்பு. ஆகவே இந்த புவியில் உள்ள சூழல் அவசியமானது. சூழலின்றி யாராலும் வாழ முடியாது பிள்ளைகள். ஏனென்றால் நாம் வாழும் சூழலில் இருந்துதான் எமக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம். இன்றைக்கு, நாளைக்கு, நாளண்டைக்கு வாழப்போற அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம், பெற இருக்கின்றோம். எனவே பிள்ளைகள், சூழல் அவசியமானது. இந்த சூழலை மையமாக கொண்டுதான் ஒவ்வொரு நாட்டினுடைய அபிவிருத்தியும் இடம்பெற வேண்டும். சூழலை மையமாக கொண்டு. ஆகவே அந்த சூழல் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சூழலிலிருந்து அனைத்தையும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உயிர் வாழ்வதற்கான உணவும் காற்றையும் நீரையும் இல்லாமல் உயிர் வாழ முடியும். அதிலிருந்து எமது முன்னேற்றத்துக்கு தேவையான, நாளைய முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்தையும் பெறப்போகின்றோம். இந்த நாம் வாழும் சூழலில் இருந்துதான். சூழல் இல்லாவிட்டாலும் ஒருவரும் இல்லை. எனவே இந்த சூழல்
இதை நாங்கள் பாதுகாப்பது அவசியமானது. அதான் சூழல் முகாமைத்துவம். சூழல் கெட்டுப்போகாதபடி சூழல் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருந்தால்தான் ஒவ்வொரு உயிரினும் உயிர் வாழ்வது உயர்ந்து செல்வது மட்டுமல்ல, உயிர் வாழவே முடியும். எனவே சூழல் அவசியமானது. எனவே அந்த சூழல் நிலைத்திருக்க வேண்டும். எனவே அந்த சூழலை பாதுகாத்து கொண்டு அந்த சூழலை புண்படுத்தாத வகையில, அந்த சூழலை சிதைக்காத வகையில, அதே நேரத்தில் சூழலை கோபப்படுத்தாத வகை, இயற்கையை கோபப்படுத்தாத வகையில நாங்கள் வாழ வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். எனவே சூழல் அவசியமானது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், சென்ற கிழமை 1ஆம் தேதி என்ன நடந்தது? மிகப்பெரிய அனர்த்தம் ஒன்று நடந்தது இல்லை. அங்க கேரள நாட்டில், இந்தியாவின் மேற்கு கேரள மாநிலத்தில் என்ன நடந்தது பார்த்தீங்களா? கட்டாயம் கேள்விக்கு நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கேள்விக்கு வர வேண்டும் மட்டுமே இல்லை, உங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குது என்று பிள்ளைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ கேரள மாநிலத்தில் வயா நாடு என்ற இடத்துல மண் சரிவு ஏற்பட்டு, நிலச்சரிவு, என்ன தேயிலை தோட்டத்தில் என்ன நிலச்சரிவு ஏற்பட்டு அப்படியே கிராமம் முழுக்க மூடப்பட்டு விட்டார். பாருங்க, அப்ப எந்த மிகப்பெரிய அனர்த்தம் என்று கிராமம் முழுக்க மூடப்படுற அளவுக்கு மண் சரிவு ஏற்பட்டு இயற்கை அனர்த்தம். ஏன்? பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பொதுவாக கூறுவதாயிருந்தால் நாங்கள் இயற்கையை பேணவில்லை, இயற்கையை நாங்கள் நேசிக்கவில்லை, இயற்கையை நாங்கள் அதை கௌரவப்படுத்தவில்லை. எங்களுடைய சுயநல போக்கு, பல்வேறு தேவைகள் அதிகரிப்பு, என்ன போட்டிகள், முன்னேற்றத்துக்கான போட்டிகள், வாழ வேண்டும் என்ற தவிப்பு, சனத்தை அதிகரிப்பும் அதன் மூலம் ஏற்படுகின்ற பல்வேறு தேவைகளின் அதிகரிப்பு, இதனால் கைத்தொழில் போட்டி, விவசாய போட்டி, தொழில்நுட்ப போட்டி, எல்லாவற்றிலும் போட்டி. இன்றைக்கு உலக நாடுகளில் சீனாவை பின்தள்ளி இந்தியா தான் உலகத்தில் சனத்தொகை 1வது நாடாக இருக்கிறது. அப்படியானால் தேவைகள் எவ்வளவு வேணும்? ஆகவே நாங்கள் எங்கிருந்து தேவைகளை பூர்த்தி செய்ய போறோம்? எமது சூழலில் இருந்து தான் பரப்போம். அப்ப நாங்கள் சூழலை கட்டுப்படுத்தி எமது சூழலிலிருந்து நாங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள எத்தனிக்கும் போது பிள்ளைகள் சூழல் பாதிப்புறும் போது அது அனர்த்தமாக மாறும். எப்போதும் இயற்கை கோவிப்பதல்ல, இயற்கை கோபம் கொள்வதல்ல, அது தன்னுடைய இயற்கை தாங்காமையை எடுத்துக்காட்டும், தன்னால் முடியாது என்பதை எடுத்துக்காட்டும். நாங்கள் அழுகின்றோமே, எங்களுக்கு துன்பம் பெறும்போது, கோபம் பெறும்போது தாங்கள் அழுகின்றோம், சண்டை பிடிக்கின்றோம். அதே போன்றுதான் இயற்கையும் தாங்கும் அளவுக்கு தாங்கும், தன்னால் தாங்க இயலாத போது அது வேதனைப்படுவது தான் இந்த இயற்கை அனர்த்தங்களாக இருக்கிறது. சரியா பிள்ளைகள்? ஆகவே ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது சக்களதும் அதி உன்னத வளர்ச்சி அடைந்து காணப்படுதலே அல்லது வளர்ந்து கொண்டு செல்லுதலே அபிவிருத்தியில் பார்ப்படும். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, இதோடு முடித்துக்கொண்டு அடுத்த வினாக்களை அடுத்த வகுப்புல நாங்கள் பார்ப்போம் என்று கூறி படிக்க வேண்டும், இன்ட்ரெஸ்டாக படிக்கணும். நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், பண்பான ஒழுக்கமான அன்பான பிள்ளைகள் நீங்க என்ன. ஆகவே படிப்புல கவனம் செலுத்துங்க பிள்ளைகள். என்ன, படிப்பு முக்கியம். உங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. படிப்பு, அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நடக்கிறது. பெற்றோரும் ஆசிரியரும் உங்களுடைய தெய்வங்கள். என்ன, அவர்கள் தான் உங்களை உருவாக்குவார்கள். சரியா? கெட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், படிப்புல கவனம் செலுத்த வேண்டும், முழு மூச்சாக படிக்க வேண்டும். அதுவும் உங்களுக்கு தான், நீங்க நல்லா இருப்பதற்கு தான். ஓகே என்று கூறி உங்களிடம் விடைபெறும் ஆசிரியர் நான் எம். இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.